மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அன்பு பாஸ்டர் ஜான் ரமேஷ் அவருடைய மகள் பாஸ்டர்மா திருச்சிவின் வாலிப பிள்ளைகள் நல்ல ஒரு யூனிஃபார்மில் வந்தாங்க. நல்ல பாடுறாங்க. நல்ல வாலிப பிள்ளைகள் அருமையாக பண்ண அன்பு சகோதரி. நான் இன்று முதல் நீங்கள் ஆசீர்வதிப்பினர் ஒரு சிறப்பாக பண்ண சகோதரி. இந்த திருச்சபைக்காக தன் உழைப்பை கொடுத்த அன்பு மூத்த ஐயா மற்றும் வந்திருக்க பாஸ்டர்ஸ், இசை மீட்டும் அன்பு தம்பிகள், பாஸ்டருடைய மகன், திருச்சபை மக்கள், உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட நாளில் ஒரு நல்ல இந்த பகுதியில் இந்த மக்களுக்கு ஆண்டவர் ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சிறப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்த அவர் ஐயா கல்வெட்டில் நோட்டீஸில் அவர் ஜெபம் பண்ணுறப்ப கூட அதை கவனிச்சார். சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களின் மேல். பொதுவாக நிறைய பேர் அப்படி ஜெபம் பண்ண மாட்டாங்க. பொதுவாக ஆண்டவர் அவரோடு பேசப்பட்டு பொறிக்கப்பட்ட வார்த்தைகள் அது. இது பேதுருடிகளோடு பேசப்பட்ட வார்த்தைகள், பேதுருடிகள்கிட்ட ஆண்டவர் சொல்லப்பட்ட வார்த்தைகள். ரொம்ப வித்தியாசமான இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். கல் என்பது பேதுரு. பேதுருக்கு பேர் இன்னொரு பேர் கேபா. பேதுரு என்பது கல், கேபா. கேபா என்பது கல் என்று அர்த்தமாம். ஒரு பாறை மாதிரி அந்த கல் மேலே சபையை கட்டுவேன். அதை தான் கற்பாறையின் மேல் வீட்டை கட்டுவேன்னு சொல்றார். மத்தேயுல சொல்றப்போ கற்பாறையின் மேல் வீட்டை கட்டினவன் மணல் மேல் கட்டினவனோ அந்த கல்லு தான் அந்த பேதுருங்கிறார். அவர் ஜெபம் பண்ணுறப்ப கூட சொன்னார், நோட்டீஸில் போட்டார், கல்வெட்டில் போட்டிருக்கிறாரு. அப்படியே அவங்க 2 நோட்டீஸ் வகையாக போட்டிருக்காரு, 2 நோட்டீஸ்லையும் போட்டிருக்காரு. அப்போ நம்ம மேலே ஆண்டவர் கெட்டப்பட நம்ம புத்திமானாக காணப்படணும். எப்படி புத்திமானாக காணப்படணும்னா, ராத்திரி ரொம்ப லேட்டாக வந்தேன் மதுரையிலேருந்து. காலையில் எழுந்திருக்க முடியல, பகல் 1 ஹவர் தூங்க முடியல. நேற்று ரொம்ப ஃபுல்லாக ட்ராவல். காலையில் 5 மணிக்கு கிளம்பி மதுரையில் இறங்கி அங்கே ஒரு பெரிய மீட்டிங், பெரிய குருவானவர்கள் படிக்கிறவர்களுக்கு ஒரு தாட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு திரும்ப அடுத்த ட்ரெயினை பிடிச்சி கிட்டத்தட்ட 11 மணி நேரம் அப் அண்ட் டவுன் ட்ராவல். அங்கே ப்ரோக்ராம். ரொம்ப அசதியாக வந்தேன். அப்புறம் வாக்கிங் ஒரு 30 நிமிஷமாவது போயிடுவோம். நாளைக்கு சண்டே வாக்கிங் போக மாட்டேன். என்னோட போகிறப்ப நான் அப்படி பேசுகிறப்போ அந்த வாட்ஸ்அப்பில் கேட்குறப்போ, ஆண்டவர்கிட்ட போய் நான் என்னப்பா பேசணும். ஆனால் நேற்று ட்ரெயினில் வர்றப்போ மட்டும் வசனத்தை பார்த்தேன். என்ன வசனம் ஐயா போட்டிருக்காரு, என்ன தலைப்பில் நான் பேசணும் என்பதை பார்க்கவும். மத்தேயு 16:18 இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், வானத்திற்கு பாதாளத்தின் திறவுகள் உன்னிடத்தில் இருக்குன்னு சொன்னார். அப்போ இதோடு நான் அதை ஜெபம் பண்ணிக்கிட்டே வர்றப்போ அருமையாக ஒரு குட்டி கதை கேட்டேன். ஒருத்தர் ஒரு கடை வச்சிருக்கிறார், ஃபேன்சி ஸ்டோர். அதில் ஒரு பையன் வேலைக்கு போகிறார். ஒருத்தர் ஃபேன்சி ஸ்டோருக்கு ஒரு ஃப்ளாஸ்க் கேட்குறார். நான் ஃப்ளாஸ்கில் தண்ணி கொண்டு வந்திருக்கிறேன், இன்சுலின் ஃப்ளாஸ்கில் வச்சுருப்பேன், மருந்து வெளியூருக்கு போனால், ரொம்ப தூரம் போனால், ராத்திரி போனால் இன்சுலின் ஃப்ளாஸ்கில் வச்சுக்குவேன். அந்த கூலிங் குறையாமல், இல்லை சூடு குறையாமல் இருப்பது ஃப்ளாஸ்க். மேலே ஒரு மூடி, உள்ள ஒரு மூடி, அப்படிலாம் இருக்கும். அவன் அந்த ஃப்ளாஸ்கை கேட்குறார். அவன் சொல்லுவான் 1500 ஃப்ளாஸ்க்குங்கிறான். அவர் சொல்கிறாரு 1300 தான் இருக்குதுன்றார் வாங்குறவர். அந்த தம்பி இல்லைங்க 1500 எம்ஆர்பி 2000 போட்டிருக்கு, உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட்லாம் கழிச்சு 1500. இல்லை இவ்வளோ தான் இருக்குது, அப்புறம் தான் தரட்டாங்கிறார். இவன் மேலே கீழே பார்க்குறான். பார்த்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுறான், இந்தாங்க எடுத்து போங்கன்னு கொடுத்துட்டான் 1100. 1100 தான் இருக்குங்கிறார். 1400 அவர் பேலன்ஸ் தரணும் கொடுத்துட்டார். அவர் வாங்கிட்டு போனார், பைக்கில் வச்சார், போயிட்டார். ஹைவே பிடிச்சி செல்லுன்னு போயிட்டார். ஓனர் கூப்பிட்டார், என்னடா உனக்கு அறிவு இருக்கா, 400 கம்மியாக வாங்கிட்டு கொடுக்குறிய, அது அசல் ரேட்டே 1300, நீ 1100 வாங்கிட்டு கொடுக்க எப்படா அர்த்தம். அவருடைய ஃபோன் நம்பர் வாங்கினியா, அவருடைய அட்ரஸ் வாங்கினியா, ஒன்றுமே வாங்கலையே. ஒன்றுமே வாங்காமல் எப்படா கொடுத்த, எப்படா வாங்குவேன். கவலைப்படாதீங்க முதலாளி, அது வந்துடும். ஒரு சினிமாவில் சொல்லுவான், வராது ஆனால் வரும், வராது ஆனால். அதே மாதிரி ஒருத்தன் காமெடி வாட்ஸ்அப்பில் போடுறான், வராது ஆனால் வரும், வந்துரும் முதலாளிங்கிறான். எப்படா வரும்னா, வந்துரும் முதலாளி உங்களுக்குங்கிறான். எப்படான்னா, ஃப்ளாஸ்குள்ள இன்னர் மூடியை எடுத்துகிட்டு கொடுக்குறேன், சூடு நிற்காது, தேடி வந்துடுவான், வாங்கிக்கலாம், விட்டுருங்க. இதுதான் புத்தி உள்ள வேலைக்காரன். இதுதான் சேல்ஸையும் விடலை, அவனையும் ஏமாத்தலை, இருக்கிற பணத்துக்கு சேல்ஸும் பண்ணியாச்சு. சூடு நிக்கலாம் வருவார், கொடுத்துட்டு 200 கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிருங்கன்னு சொல்லிடலாம். இதுதான் புத்தி உள்ள வேலைக்காரன். புத்தி
பக்தியற்ற வேலைக்காரன் எப்படி இருப்பான்னா, ஒரு இப்போ நாங்கள் எங்கிட்ட சென்னையில் மட்டும் ஒரு 400 பேர் 500 பேர் எங்கிட்ட வேலை செய்கிறாங்க. ஒரு 500 பேர். ஹாஸ்பிட்டல் ஆர்எம்எஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதில் ஒரு 100 பேர். ஸ்னஃப் ஃபேக்ட்ரி பொடி கம்மல் ஒரு 150 பேர். பெருங்காய கம்மல் ஒரு 5 பேர். அது இல்லாமல் 5 இல்லை 10 15 பேர் இருக்காங்க. அது இல்லாமல் சோப்பு கம்மல் ஒரு 15 பேர். 5 பெட்ரோல் பங்கில் ஒரு 100 பேர். ஸ்கூலில் ஒரு 200 டீச்சரு. இதெல்லாம் சேர்த்து ஒரு 500 600 பேர். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வேலைக்காரன் இருந்தார். அவன் பயங்கர வடிகட்டின முட்டாள். ரொம்ப வடிகட்டின முட்டாள். ரொம்ப வடிகட்டின முட்டாள்கிட்ட ஒருத்தர் பேசியிருக்காரு. என்கிட்ட வேலை செய்கிறவன் ரொம்ப முட்டாள், அவனால் ஒன்றுமே தெரியாது, அவன்கிட்ட போய் பாரு எப்படி இப்படி இருக்கான் பாடுறான்னு அவனை கூப்பிட்டு ஒரு நாள் ஒரு 10 ரூபா கார் கொடுத்து பென்ஸ் கார் வாங்கி போடாங்கிறார் 10 ரூபாய்க்கு. இப்போ நான் வந்திருக்கேன் ஒரு கார், அது 5.5 லட்ச ரூபா. எங்கள் அண்ணன் ஒரு காரில் போயிருக்காரு 78 லட்ச ரூபா. என் ஒய்ஃப் ஒரு காரில் போயிருக்காங்க 19 லட்ச ரூபா. எல்லாம் கார் தான். அந்த காருக்கு தகுந்த வைஃபை. நான் எதுக்கு இந்த காரில் வந்தேன்னா, இது இங்கே வர்றது கொஞ்சம் வசதி, கிராமம், அப்படி வந்தேன். 10 ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு வாங்கினார். அந்த வடிகட்டின முட்டாள் போயிட்டு இன்னொருத்தரை பார்த்தான். என்னடான்னா, இன்னொருத்தர் சொன்னார், இன்னொரு அவன் வேலைக்காரன், அதை விட முட்டாளியா முட்டாளுன்னா. என்கிட்ட வேலை செய்வேன், என்னடா முட்டாள் பாருங்க, நான் இப்போ 2 பேரும் வெளியூரில் இருக்காங்க, 2 பேருக்கும் பிஏ வந்திருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்த ரூமில் நான் இருந்தேன், அங்கே இருக்கனா போய் பார்த்துருவாடான்ங்கிறான். இவர் இங்கே இருந்துட்டு நான் அங்கே இருக்கனா போய் பார்த்துருவாடான்ங்கிறான். 2 பேரும் போயிட்டான். மெயின் ரோட்டில் டீ கடையில் நிற்கான். அவங்க சர்ச்சுக்கு போகிறவள்ள ஒரு நல்ல டீ கடை இருக்குது, அங்கே ஒரு சர்ச்சுக்கு முன்னால் டீ கடிச்சிக்கிட்டு, பாரு இந்த முட்டாள் 10 ரூபா கொடுத்து கார் வாங்கிட்டு வாங்குறான், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கடையாங்க திறந்துருக்கோம். அவன் சொன்னான், எங்க கையில் செல்லு வச்சிருக்கிறாரு, என்னைய போய் இந்த லாட்ஜில் இருக்கிறான்னு பார்த்துருவாடாங்கிறாரு. அவரே ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே லாட்ஜிக்கு. இது இல்லை. ஆண்டவர்கிட்ட பிரைட்டாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அதாவது நேற்று ஒரு வசனம் எனக்கு ஆண்டவர் ஒரு இடத்துல பேசுகிறதுக்கு, அந்த பெரிய முக்கியமான படித்த பெரிய மக்கள் மத்தியில் ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு கொடுப்பதற்கு எனக்கு ஆண்டவர் கூப்பிட்டார். கர்த்தருக்கு பயப்படுதல் பொக்கிஷம். ஃபியர் ஆஃப் த லார்ட் ஹிஸ் ட்ரெஷரி. யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நீதிகள் 15:33 சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதல் பொக்கிஷம் என்று ஏசாயா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்றாரு. நம்ம யாருக்கு பயப்படனா, கர்த்தருக்கு பயப்படுறப்போ இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவார். பேதுருடிகள் கல்லின் மேல சபையை கட்டுவதற்கு கடவுளுக்கு பயந்தார். மீன் பிடிக்க வர்றாரு. லூக்கா 5ஆம் அதிகாரத்துல ஒண்ணுமே கிடைக்கல. ஜீசஸ் பார்க்குறாரு, ஏதாவது ஒன்றை கிடைச்சதான்னு கேட்குறாரு. ராம் முழுவதும் போராடணும், ஃபுல் நைட் ஒர்க் பண்ணோம், ஆனால் என்ன கிடைக்கல? மீன். அவர் சொல்றாரு, தள்ளி கொண்டு போய் ஆழத்திலே விலைய போடுகிறார். இவன் சொல்லையோ போயா, ராத்திரிலாம் போராடி ஒன்றுமே இல்லை, இப்போ தள்ளி கொண்டே போராடுன்னு சொன்னால் சொல்லியிருக்கேன். நம்ம அப்படி தான் சொல்கிறோம். ஜோமண்ணுன்னா ஜோமணிலாம் பார்த்தாச்சுங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இத்தனை வருஷம் குழந்தை இல்லை, வேலைக்கு ஆகலை. இத்தனை வருஷம் வீடு கட்டுறதுக்கு ஜோம் பண்ணிட்டேன், வேலைக்கு ஆகலை. எத்தனை முறை இப்படி நம்ம நடந்த தோல்வியை நினைத்து சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர் தோல்வியை கண்டு பேதுருடிகள் தோல்வியுறவில்லை. வாழ்க்கையின் வெற்றின் பவனி கீழ்ப்படிதல், ஒபே. அதுதான் எரேமியா 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், என் வாக்குக்கு செவி கொடுங்கள். ஒபே டு த லார்ட்ஸ் வேர்ட். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அப்படி செவி கொடுத்து போறப்போ திரளான மீன்கள் கிடைச்சது. கிடைச்ச உடனே பேதுரு மீனா விற்க போனாரு. இல்லை, அந்த போட்டை கொண்டாந்து கரையில கட்டிட்டு இயேசுவின் பின்னால போயிட்டார். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. do not shame. கர்த்தரை நம்புற ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே நான் நம்பி இருக்கிறேன், நான் வெட்கமடையாதபடி செய்யுங்கன்னு தாவீது ஐயா சங்கீதம் 71 சொல்றார். ரோமர் 9:33 சொல்றார். ரோமர் 10 சொல்றார். நிறைய இடத்துல இந்த ஷேம் பத்தி சொல்றார். நம்ம கர்த்தரை நம்புறப்போ, எசேக்கியா ராஜா
கர்த்தரை நம்பி அந்த ஆலயத்துல போய் உட்கார்ந்து, தகப்பனே தகப்பனே, ஜனகரிப்பு எனக்கு முன்னால வந்திருக்கான், என் மக்களை மிரட்டுறான், எனக்கு பலன் இல்லைன்னு அந்த எசேக்கியா ராஜா ஜெபித்த பொழுது என்ன பண்ணாரு? அவனுக்கு முன்னால அவங்க ஒரு படையை அனுப்பினாரு. துணியை காட்டுல துண்ட கலன்னு போயிட்டான். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல ஆகாய் வந்து கடவுளுக்கு பயப்படல, அங்க எதிர நாட்டு எல்லாம் போடுறான், சோறு இல்ல. சோறு இல்லாம இருக்கிறப்போ குஷ்ரோகிகள் அந்த எதிர் நாட்டுக்குள்ள போறான். ஆனா அந்த மக்கள்கிட்ட அந்த எலிசா எலிசா தீர்க்கதரிசி நாளைக்கு இங்க ஒரு படி ₹1 10 படி அரிசி விற்கின்றாங்கிறார். அவத்தன் சொல்றான், ஏன் முடியாது, அது எப்படா முடியுங்கிறான். பாரு நாளைக்கு விற்குங்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேற்றும் ஆண்டவர். ஆண்டவர் அந்த வார்த்தையுடைய ஞானத்தின்படி அந்த எலிசா தீர்க்கன் சொன்னதால அந்த குஷ்ரோகிகள் அந்த அந்த அவங்க கேட்டலுக்குள்ள அவங்களுடைய இராணுவ திடலுக்குள்ள போறான். ஒருத்தனும் இல்லை, எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டா. ஐயோ நல்லா சாப்பிட்டோமே, நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது, நம்ம மக்களும் சாப்பிடணும்னு வந்து சொன்னாங்க. அதுதான் நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று சொன்னாங்க. இது நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று சொன்னாங்க. ஒருவேளை இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை என்பது நம்ம ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும். கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுறப்போ அதிதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யும் ஆண்டவர் உங்களுக்கு அந்த நேர்த்தியாய் நமக்கு கொடுக்கும் ஆண்டவர். நீங்க என்ன யாருக்கு பயப்படணும்? ஃபியர் டு த லார்ட். கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்பட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஹீலிங் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இன்னைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் தருவார். என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன் சொல்ற ஆண்டவர், அந்த ஆண்டவர் நமக்கு வந்திருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவருடைய நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்முடைய பாதாளத்தின் திறவுகோலை திறக்கிறவரா. ஏன்னா என் மேல என் சபையை கட்டும் ஆண்டவர் எனக்கு பாதாளத்தின் கஷ்டமான வேலையிலிருந்து ஜெயிலுக்குள்ள இருக்கிற வெளியே தள்ளி விடுறவரா. இதை எப்படி வெளியே தள்ளுவாருன்னா, இன்னொரு 5 to 7 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். ஒரு ஓலை குடிசை, சின்னது, ரொம்ப சின்னது. கிச்சன், பெட்ரூம், ஹால், ப்ரேயர் ரூம், அப்புறம் என்னென்ன ரூம் வரும், பால்கனி, அப்புறம் என்னது போர்ட்டிக்கோ, இதெல்லாம் இல்லை. ஒரு சின்ன குடிசை, அதில் குரங்கு டாப்பு முன்னால். அவங்க சொல்கிறப்ப எனக்கு அப்படியே மனசு. அதுக்குள்ளே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஏழை, ரொம்ப வயசானவங்க, 75-80 வயசு, குடு பாட்டி தாத்தா. கதவு பூட்ட முடியாது, திறந்துருக்கு. ஒருத்தர் வந்து தட்டுறார். யார் அதுன்னு கேட்குறார். ஐயா வெளியே மழை பெய்யுது, கொஞ்சம் இடம் கொடுங்க, உள்ளே வாங்கன்னு தாத்தா சொல்கிறாரு. பாட்டி போயா, உள்ளே நமக்கே இடம் இல்லை, ஓட்ட குடிசை, இதில் ஓரமாக உட்காந்துருக்குறோம், நீ அந்த ஆளுக்கு இடம் கொடுக்குறியேன்னு கேட்குறாங்க. நம்ம உட்காந்துருக்கிறது கூட உட்காந்துக்க போகிறாங்க, என்ன இதில் கெட்டு போகுதுன்னு சொல்கிறார். வாங்கணுன்னா அவர் உள்ளே வந்துட்டார். அவர் ஒரு பாஸ்டர், வந்தவர் ஒரு பாஸ்டர். அவர் வந்த பிறகு இன்னொருத்தர் கதவு தட்டுறாங்க. ஒரு நிறை மாத கர்ப்பிணி, வெளியே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐயா மழையில் ரொம்ப குளிர்றேன், என்னால் முடியல, கொஞ்சம் இடம் கொடுங்க. வந்தவர் சொல்கிறார், பாமா எங்களுக்கு இடம் இல்லை. யார் சொன்னால்? வந்தவர். உள்ள கூட சொல்லலை, அந்த ஒய்ஃப் கூட சொல்லலை, இவரே ஓசியில் இருக்காரு, சொல்லலாமா? அந்த தாத்தா சொல்கிற, அம்மா வாங்க. அந்த அம்மா வந்துச்சு.
இப்படி ஒருத்தர் 5-6 பேர் வந்து அந்த இடம் ஃபுல்லாகிட்டு. இப்போ இவ்வளோ இடம் தான் வைங்களேன், இந்த இடம் ஃபுல்லாகிட்டு. இப்போ இதுக்கு இடையில கடைக்கு அப்புறம் வந்து வந்து ஒரு இன்னொருத்தர் தட்டுறாரு. யார் தட்டுறது பார்த்தா ஒரு கழுதை நிற்கிது. அது சொல்லுது எனக்கு, என்ன இல்லை, மழை பெய்யுது, ரொம்ப குளிருது, ரொம்ப நேரமாக மழை பெய்யுது, கொஞ்சம் உள்ள இடம் கொடுங்க. தாத்தா சொல்றாரு, உள்ளே வாங்குறாரு. ஆனால் அந்த கழுதையே சொல்லுது, உள்ளே எட்டி பார்த்துட்டு உள்ளே என்ன இல்லை, நிற்க இடம் இல்லை, நம்ம போயிடுவோன்னு கழுதை போயிடுது. கழுதை போனோன்னா அந்த வீட்டு ஓனர் தாத்தா, ஐயோ உழு தாத்தா நடக்க முடியாது. அவர் என்ன பண்ணுறா, ஐயோ அந்த கழுதை போயிடுச்சே, மழையில் நினைதுன்னு அதை எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரலான்னு அந்த கழுதை அந்த அந்த ரோடுக்கு போயிடுச்சு. இது கூட போகிறார். போனோன்னா திடீர்னு ஒரு இடி, ஒரு மின்னல், கூரையில் விழுந்துச்சு, உள்ளே இருக்கவெல்லாம் செத்து போனான். இப்போ யார் காப்பாற்றப்பட்டா? தாத்தா மட்டும்தான் காப்பாற்றப்பட்டார். இதுதான் பாதாளத்தின் திறவுகோல். இதுதான் மத்தேயு 25 சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம். யார் போக முடியும்? லெஃப்ட்டு ரைட்டு, தகமாயிருந்தேன், பசியாயிருந்தேன், அந்நீனமாயிருந்தேன், வஸ்திரம் இருந்தாலும் காவலில் அடிக்கப்பட்டேன், ஜெயிலில் இருந்த 6 பேர். இந்த 6 பேரில் யார் போக முடியும்? நீ கொடுத்த, நீ போகலாம். நீ கொடுக்கல, நீ சபிக்கப்பட்டவர்கள். நீ எங்கே போக முடியாது. இப்போ இவங்களுக்கு என்ன இல்லை? கீ இல்லை. இதுதான் வேதம். இப்போ இயேசுவின் வருகையின் நேரம் ஜெபம். இயேசுவின் வருகையில் அந்த வருகையை பற்றி சொன்னதான் மத்தேயு 25. முதல் பகுதி 10 பெண்கள் 5 பேர் இதே மாதிரி ஒயிட் சாரி கட்டி ரெடியாக இருந்தாங்க. நாங்கள் ரெடியாக இருக்கோம் வெள்ளை மனசுன்னு. மிச்சம்லாம் நம்மளை மாதிரி கலர் சாரி ரெடியாக இல்லை, போக முடியல. அதுக்காக வெள்ளை சாரி கட்டினா டைரெக்டாக போக முடியும்னு சொல்ல முடியாது, நானும் போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ஊரை ஏமாத்துறது, அது வேற. ஆயத்தமாக மனதளவில் நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து கொடுத்த வேலையில் சரியாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் அந்த தொலைத்ததை தேடுறாங்க. 2வது 3வது கொடுக்கிற மக்கள். கர்த்தருக்காக வருகை நேரம். இயேசு இப்போ வரப்போறாரு. இந்த மீட்டிங் முடியறதுக்குள்ளே இப்போ நல்ல பிரியாணி வச்சிருக்கிறார் ஐயா, சிக்கன் பிரியாணின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் விலை கம்மியாக, பீஃப் விலை அதிகமாக, மட்டன் விலை அதிகமாக. முந்தா நாள் ஒரு பாஸ்டர் சொன்னார் என்கிட்ட, அதனால தான் சிக்கன் போடுறோன்னு சொன்னார். ஆனால் இதுக்குள்ள கடவுள் வந்துட்டா, இந்த டைமிங் இஸ் கம்மிங், ஜீசஸ் வரப்போறாரு. வரப்போற நேரத்தில் நாம சரியா இருக்கிறோமா? அந்த சரியா இருந்தா நமக்கு திறவுகோல் கீ கொடுத்துருவாரு, நம்பர் லாக்கு. 1 2 3 4 5 6 ஏன் நான் செல்லில் போட்டுட்டு ஓகே கொடுத்தா என் செல் ஆன் ஆயிரும். டோரில் போய் கையை வச்ச உடனே ஒரு நம்பர் வரும், அதில் நம்பர் அமுக்குனா டோர் திறந்துருது. இன்னைக்கு எல்லாமே கம்ப்யூட்டர் காலம். 66 எண்ணுங்கள் வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து 2 வருகையில் அந்தி கிறிஸ்து 66 தான் சொல்ல போகிறான். அந்த 66 என்பது நண்பரு. அதே மாதிரி நம்பர் தான் சொல்லணும். நம்ம நம்பரு எதை சொல்ல போகிறோம்? அந்த நம்பரு நமக்கு சொல்லணும்னா நீங்கள் நானும் இயேசு வருக போகிற நேரத்தில் அந்த திறவுகோல், அந்த கீ நம்பர் வேணும்னா ஆயத்தமாக இருக்கணும். அந்த ஆயத்தம் என்பது நாம் பிறரை நேசிக்கிற மக்களாய், பிறருக்கு கொடுக்கிற மக்களாய், ஞானமுள்ள மக்களாய், கர்த்தர்ட்ட ஞானமா. அந்த 2 வேலைக்காரன் பார்த்தீங்கன்னா நல்லவன். அவன் சொன்னான், வேலைக்காரர் 10 ரூபா கொடுத்து கார் வாங்கிட்டு வரணுன்னே போயிட்டான், சொல்லிட்டாரு போயிட்டான், அவ்வளோதான். இன்னொருத்தட்ட போய் என்னை நான் இருக்கிறேன் அங்கே பாடுறான்னாரு, நான் இங்கே இருக்கிறேன்னா அங்கே போய் பாடுறான்னாரு. அவன் போயிட்டான். உபே, கீழ்ப்படிதல். இன்னொருத்தன் ஞானமா எப்படியாவது வித்துடணும்னு நினைக்கிறான். இப்படி ஞானத்தை ஆண்டவர் தரணும். அதுதான் பட்டனுடைய கீ வந்துடும். அந்த கீயை பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமா, தகப்பனே எங்களுக்கு விடுதலை கொடுங்க, உங்களுடைய கிருபையை தாங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமா ஒரு விடுதலை கொடுக்கும். உள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே எங்களை பிளஸ் பண்ணுங்க, உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனை நோக்கி பார்ப்போமா. உன்னதமானவரே, உயர் மறைவினில் இருக்கிறவர், சர்வவல்லவரே, நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வவல்லவரே, நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். யாரெல்லாம் இப்ப சொன்னாங்களோ நீங்க கவனித்திருக்கீங்கப்பா. உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிற மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பிளஸ் பண்ணுங்கப்பா. வந்திருக்க மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த திருமண நாளை கொண்டாடுகிற ராஜேஷ் ஷீலாவை ஒரு கரத்தில் தருகிறோம். அடுத்த ஐயா அடுத்த தூர பார்வையோடு மத்திய 25 செகண்ட்ல கொடுக்கப்பட்ட வேலையில் 5 தாளந்தை 10 தாளந்து ஆக்கின பிரகாரமாய் அடுத்து ஒரு இடம் வடபெரும்பாக்கம் அந்த மாதவரம் பக்கத்தில் சர்ச்சை கட்டுவதற்கு பாஸ்டர் நியமிச்சிட்டாங்க. மக்கள்கிட்ட தேவையை சொல்லிட்டாங்க. அதற்காக ஜெபிக்கிற மக்களாய் அந்த திருச்சபை கட்டுமான பணிகளுக்கும் ஆசீர்வதிங்க. நடக்கிற 3 திருச்சபைகள் +1 4வது திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்களை ஆசீர்வதி. இன்றைக்கு இசை மீட்டிய அந்த பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்கப்பா. பாடிய வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அழகா கடவுளுடைய தாளந்தை பயன்படுத்துகிற அந்த சகோதரியை பலப்படுத்துங்க. இன்னும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவர்களை உயர்த்துங்க. இன்று நாங்கள் பேசுகிறதை ரெக்கார்ட் பண்ணுற அந்த தம்பியை பலப்படுத்துங்க. எங்களுக்காக பல நிலையில் உழைத்த மக்களை எங்களை ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே.